ஸ்ரீமத் பாகவதம் 163ஆம் பகுதி. குச்சேலருடைய மனைவி சூக்தாமா மிகவும் பொறுமைசாலி. எத்தனை வறுமையிலும் கணவரின் மனம் கோணாமல் இல்லறம் நடத்தி வந்த புண்ணியவதி. ஆனால் அவளாலும் பெற்ற குழந்தைகள் பசியால் தவிப்பதை காண இயலவில்லை. வறுமையிலிருந்து மீண்டு எப்படித்தான் கரையேறுவது என்று சிந்தித்த போது அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கணவரிடம் தயங்கி தயங்கி கூறினாள், நான் கூறப்போவது சரியா தவறா என்று தெரியவில்லை. மனதில் பட்டதை கூறுகிறேன். துவாரகையில் இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உங்கள் பால்ய நண்பர் தானே. உங்கள் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர் என்றும் கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு முறை அவரை சென்று சந்தித்தால் அவரால் சிறிதளவாவது நம்முடைய வறுமை நீங்கும் என்று தோன்றுகிறது. இது நமக்காக அல்ல, நம் குழந்தைகளுக்காக. குச்சேலருக்கு மனைவியின் யோசனை சரியென்றே தோன்றியது. தவிர அவருக்கும் கண்ணனை சென்று சந்திக்க வேண்டும் என்கிற ஆவல் வெகு தினங்களாகவே இருந்தது. அது இப்படியாவது நிறைவேறட்டும் என்று புறப்பட தயாரானார். ஆனால் வெகு காலங்கள் கழித்து பார்க்க செல்லும் நண்பனை எப்படி வெறும் கையோடு சென்று சந்திப்பது? மனைவியிடம் வினவினார். சூக்தாமா ஓடோடி போய் 4 இல்லங்களில் யாசகம் கேட்டு சிறிது அவலை ஒரு கந்தல் துணியில் முடிந்து எடுத்து வந்து அதை சுதாமாவான குச்சேலரிடம் கொடுத்து வழி அனுப்பினாள். குச்சேலரான சுதாமா துவாரகையை அடைந்தார். வாயில் காவலர்களிடம் கூறவே கூச்சப்பட்டு, என் பெயர் சுதாமன். நான் கிருஷ்ணனின் பால்ய நண்பன். அவரை தரிசிப்பதற்காக வந்துள்ளேன் என்று மெல்லிய குரலில் கூறினார். காவலன் அவரை நிற்க கூறிவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சொல்லச் சென்றான், அதாவது கூறச் சென்றான். குச்சேலரான சுதாமா காவலர் வந்து தன்னை உள்ளே போக சொல்வார் என்று காத்திருக்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஓடோடி வந்து வா சுதாமா என்றபடி தன்னை கட்டி அணைத்து கொண்டதும் கண் கசிந்து போனார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அளவில்லாத சந்தோஷத்துடன் குச்சேலரை அழைத்து போய் தன் ஆசனத்தில் அமர வைத்தார். அவருடைய பாதத்தை தட்டில் வைத்து தேவி ருக்மிணி நீர் பார்க்க தன் கரங்களால் சுத்தம் செய்தார். தானே தன் கரங்களால் பலகாரங்கள் கொண்டு வந்து உபசரித்தார். தேவி ருக்மிணி குச்சேலருக்கு வெண்சாமரம் வீசி உபசரித்தாள். குச்சேலரான சுதாமா கண்ணனின் அன்பு கண்டு மனமகிழ்ந்து உருகினார். அன்பு மழையில் நனைந்து போனார். இத்தனை அன்புக்கு நான் அருகதை உள்ளவனா? இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? பால்ய நண்பனுக்கு இப்படி ஒரு கௌரவம் அளிப்பவனிடம் வறுமை தீர்க்க பொருள் கேட்பதா? கூடாது, கேட்கவே கூடாது. கண்ணனின் இந்த பிரியமே கோடானு கோடி பொன்னுக்கு சமம். இதுவே போதும் என்று மனதிற்குள் தீர்மானித்து கொண்டார். 163ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.